ஒரு டீக்கடை பையன் இந்தியாவின் முன்னணி நிறுவன தலைவர் ஆனார். பகுதி 1. ஆரம்பம். டீக்கடையில் தொடங்கிய பயணம். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் பெரியவன் ஆக முடியும் என்று யாரும் நம்பவில்லை. சின்ன வயதில் பள்ளிக்கூடம் போகாமல் குடும்பம் சுமை தாங்க வேண்டி ஒரு டீக்கடையில் வேலை பார்க்க நேர்ந்தது. டீ பரோட்டா கொண்டு வாடிக்கையாளர்களிடம் ஓடி ஓடி வேலை பார்த்தான். தினமும் ஒரு பையன், நாளை என்ன ஆகும்? ஆனால் அந்த இடத்தில்தான் அவனுடைய கனவுகள் பிறந்தன. பகுதி 2. கடுமையான வாழ்க்கை பாடங்கள். ஒரு நாள் வந்த வாடிக்கையாளர் அவன் ஒழுக்கமும் நேர்மையையும் பார்த்து ஒரு வேலை வாய்ப்பு வழங்கினார். அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். அவன் தன் வேலை மட்டுமல்லாமல் மற்றவர்களது வேலைகளையும் ஆர்வத்துடன் செய்தான். அவன் அடிக்கடி கேட்ட வார்த்தை, இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியாதா? பகுதி 3. மெதுவாக வளர்ச்சி. அவன் வளர்ச்சி மெதுவாக நடந்தது. ஒரு வேலைக்கு மேலே புதிய பொறுப்புகள், பெரியவர்களால் நம்பிக்கை, தன்னம்பிக்கையுடன் செயல்படுதல். அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிறந்ததை கொடுத்தான். அவனுடைய சிந்தனைகள், திட்டங்கள் மேலாளர்களை கவர்ந்தன. அவன் மேலாளர் பதவிக்கு உயர்ந்தான். ஆனால் அதில் மட்டும் திருப்தியடையவில்லை. நான் ஒரு நாள் இந்த நிறுவனத்தையே வழிநடத்த வேண்டும் என்ற கனவுடன் செயல்பட்டான். பகுதி 4. நிறுவன தலைவர் பதவிக்குள் நுழைவு. பல வருடங்கள் கடந்து பல சவால்கள் எதிர்கொண்டு ஒரு நாள் கனவு நனவானது. அவன் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆனான். அவன் கூறியது, நான் டீக்கடையில் நின்றபோதிலிருந்து இங்கு வரப்போகிறேன் என நினைத்ததே இல்லை. ஆனால் நேர்மையாலும் உழைப்பாலும் இந்த நிலை அடைந்தேன். பகுதி 5. உணர்வுபூர்வமான முடிவு. வெற்றி என்பது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதால் வராது, நீங்கள் எவ்வாறு உழைக்கிறீர்கள் என்பதால் தான் வரும். அவன் கூறியது, என்னால் முடிந்தது என்றால் உங்களாலும் முடியும். ஒரு டீக்கடையில் வேலை பார்த்தவன் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர். உங்கள் கனவுகள் மற்றும் உங்கள் முயற்சி பெரியதாக இருக்க வேண்டும்.